عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, இந்த அதிகாலை தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் வேண்டியவர்களாக நாம் அமர்ந்திருக்கோம். இன்றைய தொழுகையில இமாம் அவர்கள் முதலாவது ரக்காத்தில் சூரத்து ஜுமர்ல ஒரு வசனம், அம்மன் ஹுவ கானித்துன் ஆன அலைலி சாஜிதன் வ காயிமா யஹ்தருல் ஆஹிரா வ யர்ஜு ரஹ்மத ரப்பி. இந்த அற்புதமான வசனத்தை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஓத முடியாது. இந்த வசனத்தை அம்மன் ஹுவ காணித்துன் ஆன அலை, அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் ஹுவ காணித்துன் ஆன அலைலி சாஜிதன் வ காயிமா, யார் இருக்கிறா? அல்லாஹ் கேட்கிறான், யார் இருக்கிறா? யாரு சமமாகுவா? எதற்கு தெரியுமா? காணித்தன், இறைவனை அஞ்சி, ஆன அலைலி சாஜிதன் வ காயிமா, இரவு நேரங்களிலே இறைவனை அச்சப்பட்டு பயந்து சஜதாலையும் நிலையிலும் நின்று வணங்கக்கூடியவர் சமமாவார்களா? அவர்களும் காவிர்களும் சமமாவார்களா? அவர்களும் பாவங்களிலே இரவு நேரங்களை கழிக்கக்கூடியவர்களும் சமமாவார்களா? இவங்க எதுக்கு சாஜிதன் ஒக்காயிமா, நின்றவர்களாகவும் பஜதாவில் கிடந்தவர்களாகவும் இரவு முழுக்க அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய குதிரத்தையும் எண்ணி நின்று வணங்குகிறார்களே, அவர்கள் எதற்கு தெரியுமா அப்படி வணங்குறாங்க? அல்லாஹ் சொல்றான், யஹ்தருல் ஆஹிரா, மர்மம்னு ஒண்ணு இருக்குது. இந்த உலகத்தில் எப்பவும் இப்படி இறந்துட மாட்டோம். மறுமைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? யர்ஜு ரஹ்மத ரப்பி. யஹ்தருல் ஆஹிரா, ரெண்டு விஷயத்தை சொல். யஹ்தருல் ஆஹிரா வ யர்ஜு ரஹ்மத ரப்பி. மறுமையில எல்லாருமே மறுமைக்கு போறோம். மறுமையினுடைய பயங்கரம் ரொம்ப அபாயமானது, ஆபத்தானது. அதுக்கு பயப்படுறாங்க. அடுத்தது அங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேண்டும் என்று ஆதரவு வைக்கக்கூடியவங்க. இந்த ரெண்டு விஷயம்தாங்க அவர்களுடைய இரவு தூக்கத்தை தொலைத்தது, கெடுத்தது. ஒன்று யஹ்தருல் ஆஹிரா வ யர்ஜு ரஹ்மத ரப்பி. இந்த இரண்டும் தான் அவர்களால் படுக்கையில் தூங்குவதற்கு அவர்களுக்கு மனுமரவில்லை. அவர்கள் சாஜிதன் காயிமா, இரவு நின்றவர்களாக அமையும் அப்படின்னு அல்லாஹ் சொல்ற இந்த வசனத்தை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஓத முடியாது. நம்ம ஓதிட்டோம், கேட்டுட்டோம், அதை ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அவர்களால் ஓதவே முடியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? அவர்கள் அதை அம்மன் ஹுவா காணித்துன்னு ஆரம்பிக்கும் போதே அவர்களால் தங்களுடைய அழுகையை கட்டுப்படுத்த முடியாது. இப்னு உமர் ரலியல்லாஹு, சிறிய ஒரு சஹாபி. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய அவங்ககிட்ட ஒரு சின்ன குறைபாடு இது. ரசூலுல்லாஹி அந்த கம்மின தஹஜ்ஜத் தொழுகை கொஞ்சம் ஒரு சின்ன வயசுக்குள்ள கொஞ்சம் அப்படி எப்படி இருப்பார். ரசூலுல்லாஹ்ட்ட செய்தி வந்த உடனே ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. எப்படி கண்டிச்சாங்க திரும்ப? என்னங்க தஹஜ்ஜத்லாம் தொழ மாட்டேங்குது. நம்மள நிறைய பேர் ஃபஜ்ர் தொழ மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி இல்லை. அது நம்மள எங்க ஃபஜ்ருக்கே ஆளை காணும்னு சொல்ல விட்டீங்க. அது அப்படி இல்லை. தஹஜ்ஜத்துக்கு என்ன, நீங்க கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்கிறது இல்லையா அப்படின்னு கண்டிக்கிறத எப்படி கண்டிச்சாங்க பாருங்க. சொல்றாங்க, நிஅமல் அப்து அப்துல்லாஹ். அல்லாஹ் அக்பர். கண்டிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை நிஅமல் அப்து அப்துல்லாஹ். நிஅமல் அப்து அப்துல்லாஹ். அப்துல்லாஹ் நல்ல மனிதர். அதான் இப்னு உமர் சொல்றான்.
நல்ல மனிதர், நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, நல்ல மனிதர், ரொம்ப சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, அவர் தஹஜ்ஜுத் தொழுகையும் கொஞ்சம் நேமமாக தொழுதால் இன்னும் நன்றாக இருக்குமே. இந்த ஒரு வார்த்தை தான் இப்னு உமரை படுக்கிலிருந்து எழுப்பிவிட்டு, அப்படியா நான் தஹஜ்ஜுத் தொழுகையில பலகீனமாக இருக்கிறேனா? அதற்கு பிறகு அவருடைய வரலாற்றில் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகை விட்டதே இல்லை. அதனால இந்த வசனத்தை அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு பெரிய சஹாபி, சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடிக்கக்கூடிய அப்படி அற்புதமான மனிதர். அந்த மனிதருக்கு இந்த கவலை, அம்மன் ஓ வகானித்தன் அண்ணா அலை சாஜிதன் வக்லாயிமா யஹ்தருல் ஆஹிரா வ யர்ஜு ரஹ்மத் ரப்பி. அல்லாஹ் கேட்கிறான்னு என்ன பார்த்து கேட்கிற மாதிரி இருக்குது. என்னப்பா இரவுல தஹஜ்ஜுத்ல ஒன்னால எந்திரிச்சு தொழ முடியலையா? அப்படியானால் காஃபிரு அவனும் அல்ல. அந்த வசனம் அப்படிதான் முடிக்கிறான். ஹாலியஸ்தவு இல்லதிகளை அடந்தாது. அது பற்றி நம்ம எல்லாருமே அந்த வசனத்தை என்னத்துக்கு புரிஞ்சுக்கிட்டோம்? நிறைய பேச்சாளர்கள் அதுக்கு அடுத்த அந்த அந்த வசனத்துடைய ஒரே ஆயத்து ஹாலியஸ்தவு இல்லதிங்கிறது ஒரே ஆயத்து. அதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா? கல்விக்கு. அது கல்வியை பற்றியே சொல்றீங்களாங்க. அங்க இபாதத்தை சொன்னது. இரவுல நின்று தஹஜ்ஜுத் தொழுகை எங்க போயிடுச்சு? நம்ம நிறைய பேருக்கு தஹஜ்ஜுத் தொழுகையே இல்லை. எங்க ஃபஜ்ருக்கு வர்றதை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிட்டு போங்க. அல்லாஹ் சொல்லலாம், இதை இப்னு உமரால தாங்கிக்கிறவன் அந்த வசனத்தை ஓதவே முடியாதான். அப்படி தேம்பி 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 இந்த வசனத்தை ஓதுகிற பொழுது அழுவார்கள். அது அவங்க ஓதும் போது இந்த சம்பவம் என்னுடைய மனதில் அப்படியே உதயமாகுது. அதான் இப்படி ஒரு நிலை. ஆனால் நம்ம கிட்ட அந்த மாதிரி இல்லையே. அவர்கள் இந்த மஹ்ஷரை நினைத்து பயந்தார், மறுமையில் கொண்டு போய் நிறுத்தப்படுவோம் பயந்த. என்னங்க அவங்ககிட்ட இருந்துச்சு? பாவம் இருந்ததா? இல்லை. அல்லது பொருளாதாரம் இருந்ததா? அல்லது சொகுசு வாழ்க்கை இருந்ததா? அல்லது ஞாபகத்துக்களை நிறைய அனுபவிச்சுட்டாங்களா துனியாவில்? அவ்வளவு வறுமை, அவ்வளவு கஷ்டம். ஒரு நாள் சாப்பிட்டா அடுத்த நாள் இல்லை, ஒரு வேளை சாப்பிட்டால் அடுத்த வேளை இல்லை, உடுத்துவதற்கு மாற்றாடைகள் இல்லைதான். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. ஆனாலும் கூட அவர்கள் யஹ்தருல் ஆஹிரா, மறுமையை பயந்தாங்க. காஃபிரும் இவர்களும் சமமாவார்களா அப்படின்னு கேட்டா அது என்ன பார்த்து அல்லாஹ் கேட்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் அப்படி இல்லையே. அல்லாஹ் வர்ணிக்கிற கேட்கிற அந்த காஃபிர்களுடைய பண்புல எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. அவ்வளோ பரிசுத்தமா வாழ்ந்த மனிதர்கள் அப்படி என்ன நம்ம இங்க இருக்கோம். அதோடு நிறுத்த இல்லை இப்னு உமர் அந்த வசனம். அப்போ கேட்கிறாங்க அவருடைய நண்பர்கள், தோழர்கள், எங்க அம்மன் ஹோவ காணித்துன் அண்ணா அல்லைலி சாதுதன் ஓ காயிமா, உங்களால ஓத முடியலையே, ஏன் அழுகிறீங்க? அது எங்களுக்கு அழுகையை கொடுத்தாலும் ஆனா எங்களை தாண்டி உங்களுக்கு தேம்பி தேம்பி அழுகிறீங்களே. அம்மன் ஹூ அதிலே நிக்கிறீங்களே. காமித்தன் அண்ணா அல்லைலி வரமாட்டுக்கிறே. அதுக்கு எவ்வளவு சிரமப்படுறீங்களே. காரணம் உங்களுடைய கவலையும் உங்களுடைய அழுகையும் உங்களுடைய நிலைப்பாடும் உங்களை இந்த அளவுக்கு அந்த வசனத்தை ஓத முடியாமல் நிலைகுலைய செய்கிறதே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் சரியாக நினைக்கிறேன், உஸ்மான் இப்னு அஃபான் அப்படின்ட்டாங்க. இந்த வசனம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரணிப்பதை போன்றிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். காணித்தன் ஆனா அல்லைலி அவர்களுடைய பண்பு. யாரடா? உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய பண்பு. காணித்தன் ஆனா அல் அம்மன் விட்டுருங்க. காணித்தன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமா யஹ்தருல் ஆஹிரா வ யர்ஜு ரஹ்மத் ரப்பி. இது இந்த வஸ்ஃபு, இந்த பண்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரல்லாஹ் அவர்களை குறித்து அல்லாஹ் புகழ்ந்து சொல்வதாக நான் கருதுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? உஸ்மான் இரவு நேரங்கள்ல ரொம்ப நேரம் வணங்கிக்கிட்டே இருப்பார். இவங்க சின்ன சஹாபி பாருங்க, எல்லா சஹாபிகிட்டையும் பெரிய மூத்த சஹாபாக்கள்கிட்ட எல்லாம் பூந்து பூந்து போய் அவர்களுடைய இரவு நேர வாழ்க்கையெல்லாம் ஈஸியா அவங்க எடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட அப்படித்தானே இருந்தாங்க. அதனால
உஸ்மானை இரவு நேரங்கள் அவருடைய நிலை பற்றி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப உஸ்மானை இந்த இந்த நேரத்துல ரெண்டு விஷயம், என்கிட்ட அந்த பண்பு இல்லையே என்கிற கவலை. அடுத்தது உஸ்மானுங்களுக்கு அல்லாஹ் உஸ்மானை வர்ணிக்கிறான். உஸ்மானை பார்த்து கேட்கவில்லை, உஸ்மானை வர்ணிக்கிறான். ஏனென்றால் இரவு நேரங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன் அந்த மனிதர், அந்த பணக்கார மனிதர், சாதாரண மனிதர் அல்ல, பெரிய வியாபாரி, பணம் கொழித்தது. அந்த மனிதர் இரவு நேரங்கள்ல சொதுசா தூக்க மாட்டார். எந்திரிச்சு இரவு நேரம் தஹஜ்ஜுடைய வேளையில நின்று அழுது அழுது தொழுகிற அந்த செயலை அல்லாஹ் வர்ணிப்பதை போன்று நான் உணர்கிறேன். அவர் விஷயத்தில் அல்லாஹ் புகழ்ந்து சொல்றானா? ஏன்னா நான் கண்ணால பார்த்துக்கிறேன் அவருடைய வணக்கம், அவருடைய இபாதத். அந்த அளவுக்கு அவர் இந்த வசனத்தின் மீது அவ்வளவு அக்கறை, இதை செயல்படுத்துவது. அதனால அல்லாஹ் அவரை புகழ்ந்து சொல்லுகிறான். பார்த்துக்கப்பா, என்னோட அடியார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இரவுலாம் தூங்க மாட்டாரு. அவருடைய நிலைமையெல்லாம் என்ன தெரியுமா? இமன் ஓ சாஜிதா, நின்றவராகவும் அவர் சஜிதாவில் கடந்தவராகவும் இருப்பார். அவருடைய ரெண்டு நோக்கம்தான், மறுமையினை பற்றியான அச்சமும் அல்லாஹோட ரஹ்மத்துடைய ஆதரவும் தான். அவர் அப்படி நிற்பார். அப்படின்ற அல்லாஹ் வர்ணிப்பதை போன்று நான் உணர்கிறேன். அதை நினைக்கிற பொழுது நான் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையும் என்னை அலட்சியது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரதா, அந்த மாதிரி அவர்கள் குறிப்பிட்டதாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களை, இந்த வசனங்கள் நம்மை இது மாதிரியான ஒரு நிலை, நம்முடைய நிலை இரவு நேரங்களில் வீணான விஷயங்களில் நாம் நேரங்களை போக்கி நம்முடைய இரவு ரொம்ப நேரம் விழித்திருந்து தஹஜ்ஜுத் விஷயங்களை நாம் புறக்கணித்து விடுகிறோம். ஏதாவது ஒரு நாள் நமக்கு மிஸ் ஆயிருச்சா பிரச்சனை இல்லை. பிரயாணத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் தொழுகை விட்டது இல்லை. சுன்னத்து தொழுகிறது இல்லை, பிரயாணத்தில் சுன்னத்து இல்லை. ஆனால் ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுவார், வித்ரு தொழுவார். ஆனால் தஹஜ்ஜுத் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடமை. ஏன்னா அந்த நேரம் என்பது சாதாரண நார்மல. ஏன் அந்த நேரத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம்? ஏன் இறைவன் இறங்குகிறான். அல்லாஹ், இறைவன் இந்த பூமியின் வானத்தின் மீது இறங்குகிறான், கையை விரிக்கிறான். அல்லாஹ் அக்பர். விரிச்சு என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர் யாரு இருக்கிறா? அவன் விரிச்சிட்டு கேட்கிறான், என்கிட்ட பாவ மன்னிப்பை தேடக்கூடியவர் யாரு இருக்கிறா? நீங்க பாவ மன்னிப்பை என்கிட்ட தேட இல்லை அப்படின்னு நான், நீங்க என்கிட்ட துவா கேட்கலன்னு நான் கோபப்படுகிறேன். நீங்க கேட்ட கையை நான் வெறுங்கையாக அனுப்ப விருப்பப்படவில்லை, வெட்கப்படுகிறேன். கேளுங்க, அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடம் அது, அந்த நேரம். அதனால தான் அந்த நேரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம். அந்த நேரத்துல இவர்களெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுகடுக்க கால் கொப்பளமாகிற வரைக்கும் நின்று வணங்கினார்கள். எங்க இப்படி நின்று வணங்குறீங்க? உங்களுடைய சின்ன பாவங்களா எல்லாம் முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டானே. அப்போ சொன்னாங்க, நான் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய அடியானாக இருக்க வேண்டுமே. அப்ப இந்த இரவு தொழுகையின் தஹஜ்ஜத் தொழுகையினுடைய இரவு தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை எல்லாம் ஒண்ணுதான். அதனுடைய லத்தத்திற்கு பாருங்க, சுவை இருக்குது பாருங்க. அது சாதாரணமான சுவை அல்ல. அது தொழுது பாருங்க, அல்லாஹ் கிட்ட கையேந்து கேட்டு பாருங்க, அன்னைக்கு முழுக்க ராகத்தா இருக்கும், அன்னைக்கு முழுக்க சுகமாக இருப்போம். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசேஷமாக அந்த இரவு நேரத்தில் அல்லாஹ் இறங்கி இந்த அடியார்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துகிறான். அதனால அந்த விஷயத்தை நினைத்து அவர்கள் அழுவார்கள். இப்னு உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இரவை சரியாக பயன்படுத்தி கொள்வார்கள். இதுக்கு மத்தியில அந்த வசனம் நம்மை பார்த்து என்ன சொல்கிறது, நாம் எப்படி இருக்கிறோம், எங்க இருக்கிறோம், அதை நினைத்தால் ரொம்ப கவலையா இருக்கு. இந்த வசனத்தை ஓதுகிற பொழுது இப்னு உமர் இப்படி இருந்தா ரலியல்லாஹு அன்ஹுமா வரதாகுமா, உஸ்மான் இப்படி நடந்து கொண்டார், அவரை வர்ணிக்குது. சரி, மூணாவது என்னை பார்த்து, எனக்கு பங்கு இருக்குதுல்ல இந்த வசனத்துல, இந்த குர்ஆன்ல எனக்கு இறக்கப்பட்டது தானே, உங்களுக்கு இறக்கப்பட்டது, ஒவ்வொரு தனி மனுஷனுக்கு சேர்த்து தானே. அப்ப எனக்கு இந்த வசனத்தில் என்ன பங்கு இருக்குது? நம்ம ஈஸியா ஓதி கடந்துட்டு போயிடுறோமே, ஈஸியா அதை ஓதுறதை ரசிச்சுட்டு போயிடுறோமே. நம்முடைய நடை அந்த இடத்தில் எங்க இருக்கிறோம் எண்ணி பார்த்தோன்னா உள்ளபடியாக
ரொம்ப அந்த வசனத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி நினைக்கும் போது மறுமையில் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் நமக்கு தரணும். அப்படிங்கிறது அல்லாஹ்கிட்ட நம்ம அடிக்கடி துவா செஞ்சுக்குவோம். அல்லாஹ் எங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பை, நசீபை, அது மாதிரியான ஒரு சூழலை எங்களுக்கு உருவாக்கித்தா. எங்களுக்கு அப்படித்தான். நம்மளுடைய இளைஞர்களெல்லாம் பார்க்குற பொழுது கவலையாக இருக்குது. தஹஜ்ஜுத் என்பதே அவர்களுக்கு தெரியாது, என்னமோ ரமதானில் மட்டும்தான். ஆனால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள். அதுதான் பெரிய கவலை. விழித்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அப்படி ஒரு தொழுகை பற்றியே தெரியாது. இரவெல்லாம் விழித்து பகலெல்லாம் தூங்குகிறவர்களாகத்தானே நம்முடைய இளைஞர்களை இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்போ இதையெல்லாம் நம்ம நினைக்கிற பொழுது, ஒரு பக்கம் மற்றவர்களையும் சமூகத்தை நினைக்க முன்னாடி நம்மை நப்சையோடு நம்ம ஒத்து பார்க்கிற பொழுது இதில் பெரிய வெற்றியிடம் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை வெற்றி உண்டவர்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட துவா செய்து கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா. தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.